சபரிமலையில் விரைவில் ரோப் கார் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பருவ காலங்களில் மகர விளக்கு அதேபோல மண்டல காலங்களில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டும் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில். ஹேமலதா, இப்ப இந்த தேவசம் போர்டுடைய அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் கோபால். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா மண்டல மற்றும் மகர விளக்கு காலத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். இந்நிலையில பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரோப் கார், அதாவது பம்பையில இருந்து சன்னிதானத்துக்கு செல்லக்கூடிய சரக்குகள் எல்லாமே டிராக்டர் மூலியமா தான் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இது வந்து அதிக நேரமும் பொருட்செலவும் ஆகும் என்பதால வந்து இந்த 2.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ரோப் கார் அமைக்கும் பணி வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்குண்டான பணிகள் விரைவில் தொடங்கக்கூடிய நிலையில் உள்ளது. இந்த ரோப் கார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வயதானவர்கள் மற்றும் உடல்நல குன்றியவர்கள் வந்து இந்த ரோப் கார்ல செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாம இந்த ரோப் கார் சேவை பயன்பாட்டுக்கு வர குறைந்தது 1.5 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பணிகள் முடிவடைந்து. அப்படி பயன்பாட்டுக்கு வந்தா டிராக்டர் மூலியமா கொண்டு போடக்கூடிய சரக்குகள் நிறுத்தப்பட்டு ரோப் கார் மூலியமா கொண்டு செல்லப்படும். அதே மாதிரி தோழியில ஆட்கள் ஏற்றி செல்லப்படுவது நிறுத்தப்படும்னு தேவசம் போர்டு அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் சபரிமலையில பாத்தீங்கன்னா மண்டல மற்றும் மகர காலத்துல பாத்தீங்கன்னா சுமார் 53,09,906 பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்காங்க. இது கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 46,77,598 பேர் தரிசனம் செய்தார். அதாவது கடந்த வருடத்தை காட்டிலும் கூடுதலாக பாத்தீங்கன்னா 6,32,308 பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்காங்க. இந்த மண்டல மற்றும் மகர விளக்கு காலத்துல தேவசம் போர்டுக்கு சுமார் 440 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கு. இது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 360 கோடியா இருந்துச்சு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் அதிகமான வருவாயும் சபரிமலையில கிடைச்சிருக்கு கோபால். நன்றி ஹேமலதா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.